ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். யாவையும் செய்து முடிக்கும் விருச்சிக ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய பலமே அதுதாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதை அவங்களால செஞ்சு முடிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும், பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நான் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும். ஒரு வேலையை முடிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்த வேலைக்கே போவீங்க. நிறையா லிஸ்ட் இருக்கும், இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு வேலையாக முடிச்சுக்கிட்டே வருவீங்க. அது எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நின்று நிதானமாக அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு தான் வருவீங்க. நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஸ்கூல் லைஃப்பில் காலேஜ் லைஃப்பில் படிக்கிற படிப்பாக இருக்கலாம், டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை வீட்டு வேலைகளாக இருக்கலாம், நீங்கள் அச்சீவ் பண்ணுற எதாக வேணாலும் இருக்கலாம். வாழ்க்கையில் பெரிய பெரிய லட்சியங்கள் இல்லை அப்படின்னா கூட சின்ன சின்ன லட்சியங்களையாவது மைண்டில் வச்சுக்கோங்க. வீடு கட்டணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், விவசாய நிலம் வாங்கணும், அம்மாவுக்கு 5 பவுண்டில் ஒரு நகை எடுத்து போடணும், தங்கச்சிக்கு ஒரு 2 பவுண்டில் ஒரு தோடு எடுத்து கொடுக்கணும், நம்மளுடைய பசங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கணும், குடும்பத்தோடு சேர்ந்து இந்த மாதிரி டூர் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன ஆசைகளையாவது ஒரு லட்சியத்தையாவது வச்சுக்கோங்க. அதுக்காக கஷ்டப்படுங்க. அது உங்களுக்கு கஷ்டமாகவே தெரியாது. நம்ம ஒரு காரியத்தை ஏனோ தானோன்னு செய்கிறத விட மனசில் ஒரு லட்சியத்தோட, ஒரு ஆசையோட, ஒரு கனவுகளோட செய்யும் போது நமக்கு வலிக்காதுங்க. நான் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் பிரச்சனையை முடிச்சு காட்டுங்க, சக்ஸஸ் பண்ணி காட்டுங்க. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தனிமை தாங்க இனிமை. விருச்சிக ராசிக்காரங்க அதிகபட்சமாக தனியாக இருக்கணும், தனியாக சாதிச்சு காட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்க தனிக்காட்டு ராஜா, சிங்களா வரும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அவங்களுக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு அனுபவம் இருக்கும். நம்மளுக்கு கூட்டு முயற்சி செட் ஆகாது, நம்ம டீம் ஒர்க்லாம் செட் ஆகாது, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, சொந்த பந்தவங்களாம் நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் காப்பாற்றிக்கணும், நாம தான் உதவி செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு அனுபவம் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க தனிமை அதிகமாக விரும்புவாங்க. ஏன்னா வாழ்க்கையில் அவங்களுடைய அனுபவத்தில் மனுஷங்க மேலே ஒரு சின்ன வெறுப்பு, ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். சரிங்க, நான் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வரேன். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தனிமை தாங்க பலம். விருச்சிக ராசிக்காரங்க தனியாக இருக்கும்போது தான் தன்னுடைய கடந்த காலத்தை, தன்னுடைய நிகழ்காலத்தை, தன்னுடைய எதிர்காலத்தை நல்லா ரியலைஸ் பண்ணுவாங்க. எதிர்காலத்தில் அடுத்தடுத்து என்ன செய்யணும், அடுத்தடுத்து பிரச்சனைகள் என்ன இருக்குது, அதை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிப்பாங்க. கடந்த காலத்தில் தன்னுடைய தோல்விகளை, நான் செஞ்ச தவறுகளை, எல்லா மிஸ்டேக்ஸையும் யோசித்து பார்ப்பாங்க. தனியாக இருக்கும்போது தான் தன்னைத்தானே செதுக்குவாங்க. தனியாக இருக்கும்போது தான் நிறைய யோசித்து பார்ப்பாங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க தனிமையாக இருக்கிறது நல்லது தான். ஆனால் எல்லா நேரமும் தனியாக இருக்காதீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலியும் நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுடைய கடமைகள், பொறுப்புகள் அதையும் நிறைவேற்றணும், அதையும் பார்த்துக்குங்க. மற்றபடி தனிமையை பயன்படுத்திக்கங்க. விருச்சிக ராசிக்காரங்க கொள்கை தவறாத மாணிக்கங்கள் அப்படின்னு சொல்லலாங்க. விருச்சிக ராசிக்காரங்க தான் வாழ்க்கையில் நிறைய கொள்கைகளை வச்சுருப்பாங்க. நம்ம இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் வாழணும், இதுதான் நமக்கு வேணும், இதெல்லாம் நமக்கு வேணாம் அப்படின்ற ஒரு கொள்கையோடு இருப்பாங்க. சட்டப்படி நடந்துக்கணும், நியாய தர்மப்படி நடந்துக்கணும், அன்போடு நடந்துக்கணும், இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படிலாம் பேசக்கூடாது, இது நல்ல பழக்கம் இல்லை, இதெல்லாம் கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்லி தான் வாழ்க்கையில் நிறைய கொள்கைகளை வகுத்து வச்சுருப்பாங்க. எப்படி வேணாலும் வாழலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சிலர் இருப்பாங்க. ஆனால் இப்படி தான் வாழணும் அப்படின்னு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டுறதே நம்ம விருச்சிக ராசிக்காரங்க தாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல கொள்கைகளை வகுத்து வச்சுக்கோங்க, நல்ல பழக்கங்களை வளர்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள், நேரத்தில் எந்திரிக்கிறதா இருக்கலாம், பேச்சாட்டலாக இருக்கலாம், வேலை செய்கிற இடம், கல்வி, மருத்துவம், உணவு பழக்க வழக்கம், ஸோ இந்த மாதிரி எதாவது வேணாலும் இருக்கலாம். ஸோ நல்ல கொள்கைகளை வளர்த்துக்குங்க, மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டுங்க. விருச்சிக ராசிக்காரங்க தான் வாழ்க்கையில் குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணுங்க. அதாவது ஜெயிக்கிற வரைக்கும் குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். ஜெயிச்சதுக்கப்புறம் குதிரையை விட வேகமாக ஓடணுங்க. நான் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், கடைசியில் தோற்று போயிட்டேன், கடைசியில் முடியாமல் போயிடுச்சு, கடைசியில் ஃபெயில் ஆகிட்டேன் இப்படி சொன்னால் அதனால் என்ன கிடைக்க போகுது, அதனால் அதெல்லாம் யாருக்கு தேவை? ஜெயிக்கிறவங்களை பற்றி தாங்க அந்த உலகம் பேசும், ஜெயிக்கிறவங்கள தாங்க இந்த உலகம் பறைசாட்டுறோம். தோத்தவங்களை இந்த உலகம் தோத்தாங்கோழி, நீ செஞ்சது வீணு, நான் போய் சொன்னேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி நம்மளை டிஸ்கஸ் பண்ணி நம்மளை இன்னும் அழிச்சிருவாங்க. ஜெயிச்சவங்களை மட்டும் தான் அந்த உலகம் கொண்டாடும். நீங்கள் எது பேசுறதா இருந்தாலும், எது சொல்கிறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசுங்க, ஜெயிச்சுட்டு சொல்லுங்கள். அப்போ உங்களை அந்த உலகம் ஏற்றுக்கும், உங்கள் பேரை அந்த உலகம் பறைசாட்டுருங்க. ஸோ ஜெயிக்கிற வரைக்கும் குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் குதிரையை விட வேகமாக ஓடுங்க. தன்னடக்கத்தோட, பணிவோட, அன்போட, பொறுமையோட, மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக பேர் சொல்கிற மனுஷனாக வாழ்ந்து காட்டுங்க. விருச்சிக ராசிக்காரங்க நேரத்தை வீணடிக்கிறத விரும்பவே மாட்டாங்க. அவங்க லூஸ் டாக்கிங்லாம் விடவே மாட்டாங்க. பேசுனா ஏதாவது பிரயோஜனமாக தான் பேசணும், யதார்த்தமான விஷயங்களை பற்றி பேசணும், நடக்க போகிறத பற்றி பேசணும். இந்த மாதிரி விஷயங்களை பேசுனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த புறணி பேசுறது, ஊரு கதை, உலக கதை பேசுறது, இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. விருச்சிக ராசிக்காரங்கிட்ட மற்றவங்க பேசும்போது கூட விருச்சிக ராசிக்காரங்க போல்டாக ஸ்ட்ரைட்டாக சொல்லுவாங்க. சுற்றி வளைச்சி பேசாமல் விஷயத்துக்கு வா அப்படின்னு பேசுவாங்க. ஏன்னா சுற்றி வளைச்சி பேசுறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு. அவங்ககிட்ட உண்மையாக பேசணும், நேருக்கு நேராக பேசணும், நேருக்கு நேராக கேட்கணும், இதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். விருச்சிக ராசிக்காரங்க சிறந்த பேச்சாளர் அப்படின்றத விட சிறந்த பேச்சை அவங்க எதிர்பார்க்குறவங்களும் கூட. அவங்களுக்கு அரசியல் பேச்சு, மூவிஸில் இருக்கிற டைலாக்ஸு, சொற்பொழிவுகள், இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்கிட்ட யாராவது பேசுகிறீங்க அப்படின்னா
ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுங்க. சுற்றி வளைச்சி விஷயத்துக்கு வர்றாங்க, ஸ்ட்ரைட்டாக கேளுங்க. ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. இல்லை அவங்கள்ட்ட இந்த பிரச்சனை இருக்குது பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அதை விட்டு சொல்லி காட்டுறது, குத்தி காட்டுறது, ஜாடையாக பேசுறது, சுற்றி வளைச்சி பேசுறது, இன்டெரக்டாக பேசுறது, டவுன் பண்ணியாக பேசுறது, இதெல்லாம் அவங்க சுத்தமாக பிடிக்காது. விருச்சிக ராசிக்காரங்களும் அதே மாதிரி தான். தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்னு கரெக்டாக பேசுவாங்க, கரெக்டாக பாயிண்டாக பேசுவாங்க, நியாயத்தை அநியாயத்தை பிரித்து பேசுவாங்க. ஸோ நான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது மாதிரி நிறைய நல்ல பழக்கவழக்கங்கள் உங்கள்கிட்ட இருக்குது, அதை வெளிப்படுத்துங்க. மற்றவங்க உங்களை பார்த்து இந்த மாதிரி தான் பேசணும், இப்படி பேசுகிறது தான் கரெக்டு, ஏதோ ஒரு பிரச்சனைனா இவர்கிட்ட நியாயம் கேட்கலாம், இவர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம் அப்படின்னு நினைக்கணும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்க, திறமையோடு வாழ்ந்து காட்டுங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ப்ளஸ் விருச்சிக ராசிக்காரங்க பேச்சில் கவனம் செலுத்தணும், கம்யூனிகேஷன் ஸ்கில், அதாவது பேச்சு திறனை வளர்த்துக்கணும். பெரிய பெரிய படிப்பெல்லாம் எங்களை மாதிரி ஏழை விவசாயிகளோட பசங்க படிக்க வைக்க முடியாதான்னு ஏங்கிட்டு இருந்தப்பதான் நம்ம வாழப்பாடியிலேயே சுலபமா படிக்க வைக்கலாம்னு நம்ம கவலையெல்லாம் தீக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கிடைச்சது. அதாங்க நம்ம ப்ளூபெல் இன்ஸ்டிடியூட். ஆம், திறமை மிகுந்த ஆசிரியர்களை கொண்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் பயிற்றுவிப்பதோடு தன்னம்பிக்கை தரும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், பிரெஞ்சு மற்றும் ஹிந்தி இவற்றுடன் பாஸ்போர்ட் மற்றும் யூனிஃபார்ம் இலவசம். ப்ளூபெல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்ஸ், வாழப்பாடி, சேலம். விதியை மதியால் வெல்லும் விருச்சிக ராசிக்கார நேயர்களே. விருச்சிக ராசிக்காரங்க விதியை மீறி வாழ்றவங்களா இருப்பாங்க. அதாவது விதினா என்னன்னா, நம்ம இப்படி நடந்துக்கணும், நம்ம இப்படி செய்வோம், இப்படித்தான் போவோம் அப்படின்றது தான் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க தன்னுடைய வைராகியத்தினால, தன்னுடைய லட்சியத்தினால, தன்னுடைய விடாமுயற்சியினால, தன்னுடைய போராட்டத்தினால நினைச்சதை சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தால அவங்களுடைய விதியவே கூட மாற்றி எழுதுவாங்க. அதாவது அவங்களுடைய விதியை மீறி சில விஷயங்களை செஞ்சு காட்டுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, எப்பா என்னாலாம் உன்ன மாரி வாழ முடியாதுப்பா, என்னாலாம் உன்ன மாரிலாம் முடியாதுப்பா, இப்படித்தான் உன்னால் மட்டும் முடியுதோ அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க இப்படிலாம் புகழ் பெற்றவங்க தான். விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னு இல்லை, மற்ற எல்லாருக்குமே ஒரு லட்சியம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், வைராக்கியமாக இருக்கும், அதே நோக்கி போயிட்டுருக்கோம், தடை பிரச்சனைகள் சோதனைகள் இதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே இல்லை, நம்ம இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கோம், நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம சாதிக்க துடிக்கிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம இலக்கை அடைஞ்சிருவோம். நம்மளுடைய விதி சொல்லும், நீ கடைசி வரைக்கும் இப்படி கஷ்டப்பட்டு தான் சாகணும், நீ கடைசி வரைக்கும் உன் குடும்பத்தை இப்படி தான் சமக்கணும், கடைசியில் நீ நோயில் தான் சாகணும், நீ ஆக்சிடென்ட்லாம் சாகணும் அப்படின்னு சொல்லி இதில் என்ன வேணாலும் இருக்கலாம். அது நமக்கு தேவையில்லாதது. ஆனால் நம்ம மாற்றத்தை உண்டு பண்ணணும், புரட்சி உண்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக எல்லாமே மாறும். வாழ்க்கையில் நிறைய அனுபவசாலிகளுக்கு மட்டும்தான் இதெல்லாம் புரியும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஜோசியத்தில் அப்படி சொல்கிறாங்க, என்னோடய விதியை அப்படி, என்னுடைய தலையெழுத்து அப்படி, நான் சாப பிறவி, சபிக்கப்பட்ட விருச்சகம் இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வீணடிச்சிடாதீங்க. கான்ஃபிடண்ட்டாக இருங்க, முயற்சி செய்யுங்க, போராடுங்க, சாதிச்சு காட்டுங்க. நெகட்டிவாக மட்டும் யோசிக்காதீங்க. எனக்கு தெரியும் உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய கெத்து என்ன அப்படின்னு. உங்களால் முடியும், சாதிச்சு காட்டுங்க. விருச்சிக ராசிக்காரங்க பிறர் நலம் காக்கிறவங்களாகவும் நன்றி விசுவாசம் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. அதாவது விருச்சிக ராசிக்காரங்க சுயநலமாக செயல்படவே மாட்டாங்க. சிலர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்படிலாம் இருந்தால் பிழைக்க முடியாது, இப்படிலாம் இருந்தால் எப்படி பிழைக்கிறது, இப்படிலாம் இருந்தால் எப்படி வாழ்றது, நம்ம வாழணும் அப்படின்னா 4 பேர் செத்து தான் ஆகணும், நம்ம வாழணும் அப்படின்னா 4 பேர் கஷ்டப்படுறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி செல்ஃபிஷாக இருப்பாங்க, செல்ஃபிஷாக யோசிப்பாங்க. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க அப்படி கிடையாது. அவங்க பொது நலத்தோடு யோசிப்பாங்க. நம்ம இந்த காரியத்தை செய்கிறதுனால மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, நம்மளால் மற்றவங்க கஷ்டப்பட்டுறக்கூடாது, நம்மளால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்வாங்க. மற்றவங்க கஷ்டத்தை தான் ஏற்றுக்குவாங்களே தவிர இவங்க கஷ்டத்தை என்றைக்குமே யாருக்கும் ஒப்படைக்க மாட்டாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், விருச்சிக ராசிக்காரங்க பொதுநலம் உடையோர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க நன்றி விசுவாசம் உள்ளவங்க. விருச்சிக ராசிக்காரங்க ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நிறைய அனுபவப்பட்டதுனால யாருக்கிட்டே ஹெல்ப் கேட்க மாட்டாங்க. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு யாராவது உதவி செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அதை அவங்க வாழ்நாளில் மறக்கவே மாட்டாங்க. என்னைக்காக இருந்தாலும் அதை டபுளாக திருப்பி செஞ்சுருவாங்க. கடைசி வரைக்குமே உதவி செஞ்சவங்களை பார்க்கும்போது, இவர் நம்ம கஷ்டப்படுற காலத்தில் எப்படிலாம் உதவி செஞ்சவர், இவர் நமக்கு இப்படி சப்போர்ட்டாக இருந்தவர், இவர் நமக்கு ஆலோசனை கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு யாரெல்லாம் உதவி இருக்காங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு கைமாறு செய்யணும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, நன்றி விசுவாசத்தோடு இருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், விருச்சிக ராசிக்காரங்க பொதுநலமுடையோர் மற்றும் நன்றி விசுவாசம் உள்ளவர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்க, அடுத்தடுத்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்களுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்த மோட்டிவேஷன் வீடியோவில் பார்க்கலாம்.